வணக்கம். யாரும் யார் கூடவும் பேசுகிறதே இல்லை. ஏன்? ஏன்னா எல்லாத்துக்கும் 1008 வேலை இருக்குது. எல்லாருக்கும் 1008 பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பார்க்கவே டைம் இல்லை. அப்புறம் எங்கேருந்து பேச முடியும்? ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் புருஷன் காலையில் எழுந்திரிச்சு குளித்து டிஃபன் சாப்பிட்டு வேலை கிளம்பிடுவான். குழந்தைங்க அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கி குளித்து டிஃபன் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அடுத்து மனைவி, அவங்களுக்கும் அதே மாதிரி தான். இவங்களுக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியது. காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு இவங்களுக்கெல்லாம் கொடுத்து இவங்களெல்லாம் வேலைக்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். டைம் ஆகிடுச்சு, எல்லாம் போயிடுவாங்க. பேச முடியாது. அப்புறம் சாயந்தரம் பசங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு டியூஷன் போயிடுவாங்க. போயிட்டு மறுபடியும் வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. புருஷனுக்கும் அதே தான். நைட்டு வேலையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு வந்துடுவார். வந்துட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, டைம் ஆகிட்டோம், தூங்கிடுவாங்க. பேசுகிறதே இல்லை. டைம் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் 1008 வேலை. அப்படியே கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பேசுகிறதுக்கு கொஞ்சமாக டைம் இருந்தாலும் புருஷனுக்கு 1008 வேலை இருந்ததில்ல, அதில் 1008 பிரச்சனை. பொண்டாட்டிக்கும் 1008 வேலை இருந்ததில்ல, அதில் 1008 பிரச்சனை. குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸ்கூலில் 1008 வேலை, 1008 பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் வச்சுக்கிட்டு எங்கேருந்து பேச முடியும்? பேசவே முடியாது. சரி, இங்கே தான் எதுவும் பேசுகிறது இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூடவாவது ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா சந்திச்சுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா வாயை திறந்தா அங்கே ஏதாவது புதுசாக ஏதாவது பிரச்சனை வந்து சேர்ந்துருச்சுன்னா, ஏன்னா ஏற்கனவே எல்லாத்துக்கும் 1008 பிரச்சனை இருக்குது. அங்கே வாயை திறந்து அங்கே புதுசாக ஏதாவது பிரச்சனை சேர்ந்துருச்சுன்னா எதுக்கு? வாயவே திறக்காது. அப்படியே கம்முன்னு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். நோ பேச்சு. ஆனாலும் இவங்க பேசுவாங்க. எப்படின்னா, அமெரிக்காவில் எலெக்ஷன் என்னப்பா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ரொம்ப மோசம்ப்பா, பாகிஸ்தான் பண்ணுறது சரியில்லைப்பா. அப்புறம் நேற்று மேட்ச்சு பயங்கரமாக இருந்ததுல, இப்படி அழகாக சம்மந்தமே இல்லாததெல்லாம் பேசுவாங்க. இவனை பற்றி அவன் கேட்க மாட்டான், அவனை பற்றி இவன் கேட்க மாட்டான். அப்படியே யாராவது ஏதாவது சொல்லிட்டாலோ இந்த மாதிரிடா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா, டைம் ஆச்சுடா போலாமா, அதோட முடிச்சுப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் 1008 பிரச்சனை இருக்குது. இதில் அவன் பிரச்சனையை வேறு கேட்டுக்கிட்டு அது வேறு புதுசாக சேர்த்துக்கணும் இல்லை. புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறதில்ல, பொண்டாட்டி புருஷன்கிட்ட பேசுகிறதில்ல, அப்பா பிள்ளைங்கக்கிட்ட பேசுகிறதில்ல, பிள்ளைங்க அப்பா கிட்டே பேசுகிறதில்ல. இப்படி யாரும் யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. அதனால் குடும்பம் நாசமாக போயிடுது. புருஷனுக்கு 1008 பிரச்சனையும் பணம் தான், பொண்டாட்டிக்கு 1008 பிரச்சனையும் வீட்டு வேலை தான், குழந்தைங்களுக்கு 1008 பிரச்சனையும் சுதந்திரம் தான். இந்த 1008 பிரச்சனையும் பேசுனாலே சரியாயிடும். பேச மாட்டாங்களே, பேசவே மாட்டாங்க. பொண்டாட்டிக்கிட்ட பேசாததுனால வாழ்க்கை முழுக்க சண்டை. பிள்ளைங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறதால கடைசியில் பிள்ளைங்களே இல்லாமல் போயிடுது. பொண்டாட்டிக்கிட்ட பேசுனாலே பிரச்சனை தான்ப்பா, அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிற? பிள்ளைங்கக்கிட்ட பேசவே முடியலையப்பா, அப்புறம் ஏன்டா பெற்றுக்கிற? பேசி பேசி தான் ஆட்சியவே பிடிக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் 3 பேர்த்துக்கிட்ட பேசி அவங்க மனசை பிடிக்க முடியலன்னா நீ வேஸ்ட். வாழ்க்கையை புரிஞ்சிக்காதவங்க யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருக்கூடவும் பேசுகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது தான் வாழ்க்கை. மனுஷன் பிரச்சனை வருமோ அப்படின்றனால தான் யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கான். ரைட்டா? கிட்டத்தட்ட அது எப்படின்னா, மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதை மாதிரி ஆகிடும். அது எப்படி? மூட்டை பூச்சி இதுக்கும் அதுக்கும் எப்படின்னா, இந்த பிரச்சனை தான் மூட்டை பூச்சி மாதிரி. இந்த பிரச்சனை வந்துருமோ நம்ம பேசாமல் இருக்கிறதால என்ன ஆகிடுதுன்னா, அவங்க அம்மா அப்பா பிள்ளைங்க பொண்டாட்டி நண்பர்கள் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் அவனுக்கு வந்து சேர வேண்டிய அன்பு பாசம் பரிவு இதெல்லாம் கிடைக்காமலே போயிடுது. ஆஃப்டர் ஆல் ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற அந்த மூட்டை பூச்சி யாருக்கு? பேசாமல் வீட்டையே கொளுத்திடுவோமா அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுறான். மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதை. பிரச்சனைக்கு பயந்து வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய இந்த இன்பங்களெல்லாம் அவன் இழந்துடுறான். கரெக்டாக வருதுல்ல? ஆனால் நான் உங்கள்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்கள் என்கிட்ட திரும்ப பேச முடியாது. எனக்கு பிரச்சனை இல்லை. அது எப்படி பேசுகிறது தான் வாழ்க்கைன்னு சொல்கிற அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதை என்னால் ஒரே லைனில் ப்ரூஃப் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா அடுத்த வீடியோவில் அதுக்கான லைனை நான் சொல்லுவேன். வணக்கம்.